பொறியியல் படிப்பை முடிக்காத பட்சத்தில் அவர் டிப்ளமோ முடித்துள்ளதாக கூறப்படும் ஒரு கல்வி நிறுவனம்தான் தற்போது அடுத்த சர்ச்சையாக வெடித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில்தான் அமைச்சர் டிப்ளமோ வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அல்லது தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் போன்ற எந்த ஒரு அரசு அமைப்பின் குறைந்தபட்ச அங்கீகாரம் இல்லை என்று நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதாவது உரிய தகுதிகள் இன்றி பணம் கொடுத்தால் சான்றிதழ் வழங்கும் ஒரு போலி நிறுவனம் இதுவாக இருக்கலாம் என்று பலவராலும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனது 12ஆம் வகுப்பை முடித்து சுமார் 7 ஆண்டுகள் கழித்தே இந்த டிப்ளமோ சான்றிதழை பெற்றுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்திருந்ததே இந்த தாமதத்திற்கு காரணம் என்றும், பின்னர் இந்த அங்கீகாரமற்ற நிறுவனத்தின் மூலம் குறுக்கு வழியில் சான்றிதழ் பெறப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. எதுவுமே படிக்காமல் கூட இங்கே பணம் கொடுத்தால் டிகிரி வாங்கலாம் என்ற அவல நிலையை இந்த நிறுவனம் கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விவகாரம் தற்போது அமைச்சர் ராஜ்மோகனுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அவருக்கு முன்னால் இப்போது 2 முக்கிய கேள்விகள் எழுந்துள்ளன. அவர் பொறியியல் படிப்பை முடித்தாரா இல்லையா? இல்லை என்றால் இன்று வரை அரியர் வைத்துள்ளார் என்ற செய்தி அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும்.